ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெண்பொங்கலும் கத்திரிக்காய் கொஸ்தும் தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம எப்படி பர்ஃபெக்டாகவும் டேஸ்டியாகவும் சூப்பராகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.25 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கிளாஸ் அளவுக்கு சிறும்பருப்பு எடுத்திருக்கேன். அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு சிறும்பருப்பு எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு 2 தடவை கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே இதோடு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் கத்திரிக்காவாக இருந்தால் 8லேருந்து 10 கத்திரிக்காய் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு இந்த பருப்போடு சேர்த்து குக்கர் மூடி வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஒரு கரண்டியாலே லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம், இந்த அளவுக்கு மசிஞ்சிருந்தால் போதும். இப்போ இதை நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதோட 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். இப்போ பருப்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இப்போது பேலன்ஸ் இருக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம மொத்தத்தையும் விடுற மாதிரி இருந்தால் எண்ணெய் மேலே பட்டுடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி மட்டும் விட்டுடுங்க. அடுத்து இப்போது இந்த கத்திரிக்காய் கொஸ்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் கொஸ்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சாம்பாரை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கொதி வந்துடுச்சு. இப்போது இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். இப்போது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இப்போது ஒரு குக்கரில் 8 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். அடுத்து இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். மிளகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதும் 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கேன். தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். இதோடு இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஊற வச்சு எடுத்துருக்க அரிசி பருப்பு மட்டும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் இந்த மிளகு, சீரகம், இஞ்சி, பெருங்காயத்தூள் இதோட ஃப்ளேவர்லாம் அரிசியில் நல்லா இறங்கியிருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். தண்ணிலாம் லைட்டாக வற்றிடுச்சு. இப்போது நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்திருக்கேன். இதுவே வெரைட்டி ரைஸாக இருந்தால் நம்ம 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விடுவோம். பொங்கல்ன்றதுனால 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா விட்டு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். 2 கிளாஸ் அரிசி பருப்புக்கு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போது இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கொதி வந்ததும் குக்கர் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கரண்டியாலே மசிச்சு விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போதே மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிடும். நல்லா மசிச்சு விட்டுட்டு லாஸ்ட்டாக இதோட 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா மசிச்சுக்கலாம். அப்போ தான் கரண்டியோட ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், ஒட்டலை. இப்போ நம்மளோட வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பொங்கலுக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காய் கொஸ்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொங்கல் பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கத்திரிக்காய் கொஸ்தும் பொங்கலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.